வணக்கம். வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் கிஷ்கிந்தா ரோடு மெயின் ரோடு தெரியுதா? அந்த தீம் பார்க் போகிற வழி. இப்போ தீம் பார்க் இல்லை, லேஅவுட் போட்டாங்க. சேன் அகாடமிலேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே மெயின் ரோட்லேருந்து ஒரு 4வது பிளாட்டு. இந்த சைட்டு நார்த் வெஸ்ட் கார்னர், ஒரு 9000 சதுரடி. நார்த் வெஸ்ட் கார்னர் ஒரு 9000 சதுரடி. முடிச்சூர் ரோடை விட இன்றைக்கி கிஷ்கிந்தா ரோடு நல்லா வைடன்லாம் பண்ணி பிரமாதமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் போடலாம், ப்ரைமரி ஸ்கூல் போடலாம், கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி போடலாம். நல்லா இருக்குது. $3,500 per square feet. அப்ரூவ்டு தான். ஆக்சுவலாக இந்திரா நகர் வந்து அப்ரூவ்டு, அன்அப்ரூவ்டு லேஅவுட் தான். இவங்க அப்ரூவ்டு, இண்டிவிஜுவலாக அப்ரூவ்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ டைட்டில் கிளியராக இருக்குது. 3,500 per square feet, 3,500 per square feet. வாங்கி போடுங்க. கிஷ்கிந்தா தீம் பார்க்கோட நிலவை வந்து ஒரு சதுரடி 5000 ரூபாய். சரியா? 5000 ரூபாய். இது நல்லா 30 ஃபீட்டில் இருக்குது, 30 ஃபீட் ரோடு. ஸோ யோசனை பண்ணுங்கள். மெயின் ரோட்லேருந்து அட்ஜாயிண்ட்டு. அது மெயின் ரோட்லேருந்து கேட்டுக்கு போகிறதுக்கே 1/2 கிலோமீட்டர் போகணும். தவறான தகவல் கொடுக்க மாட்டோம். எங்களோட ஆசை, என்னோடய கிளைண்ட் எல்லாருமே வந்து 2025 ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாவது வாங்கணுன்ற ஆசையில் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிலைக்க ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம். ஸோ உங்களோட தேவை வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது. இப்போ வாங்கலைன்னா எப்போ வாங்குறது? கான்ஃபிடெண்ட்டாக நினைங்க, வாங்கிடலாம். மனசு வைக்கணும். எதுவுமே மனசில் உறுதியோடு வாங்கணும்னு நினச்சோன்னா 2025 ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சொத்துக்கு சொந்தக்காரங்களாக ஆகிவிடலாம். இது வந்து நகைச்சுவைக்காக சொல்லலை, யோசனை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. கால் பண்ணுங்கள். உங்களோட மனசில் இருக்க தேவையை சொல்லுங்கள். உங்கள் பேர்டன்லாம் எங்ககிட்ட இறக்கி வச்சுருங்க, நாங்கள் இருக்கோம். எங்கே பார்க்குறீங்க? என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா, உடனே கெட்டுற மாதிரியா, இல்லை ரெடி டு ஆக்குபை வீடா, இல்லை ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரியா, எதுவாக இருந்தாலும் கால் செய்யவும். நன்றி, வணக்கம். வரும்போது வீட்டு மகாலட்சுமியோடு வாருங்கள். தனியாக வந்தால் நோ சான்ஸ். சரியா? உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பிராப்தமே உங்கள் வீட்டு மகாலட்சுமியை வச்சு தான் கொடுத்துருக்கார் கடவுள். உங்கள் அன்பு இளவரசி, செல்வ மகள், உங்கள் அன்பு மனைவி, உங்களில் பாதி, உங்கள் அன்பு சகோதரி, எல்லாமே உங்கள் வீட்டு மகாலட்சுமி. எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி இருக்காங்க. ஆனால் கடவுள் பிராப்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.